1. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. என்னப்பா சிக்கல் சமூகம் வந்துடும். கால் ஸ்டெப்பு போட்டா மட்டும்தான் உன் ஃபிட்பிட்டில் கணக்கு எழும். கையில் போத்தீங்கன்னா சத்தியமாக எழுறாது. ராபண்டே உங்க அளவுக்கு எனக்கு காப்படி வராது சாபி. அதை விடுங்க தம்பி. அந்த 2 தம்பிங்க இன்னுமா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வரல. எந்த காலத்தில் சரியான நேரத்துக்கு வந்திருக்காங்க. நான் விடிய கால 9 மணிக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண சொன்னா இது எப்படிங்கன்னா நியாயம்? டாய் தம்பி, அப்போ 6 மணிங்கிறது மிட் நைட்டா? ஹலோ பாஸ், குட் மார்னிங். நான் ரெடி ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. இவருக்காக வெயிட் பண்ணனால தான் லேட் ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் அந்த ஒரிஜினல் ஆக்ட்ரஸோட ஃபேன்ஸு. எப்படியாவது சினிமாவில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நுழையணுங்கிறதுக்காண்டி இவ்வளவு ஆசை. எதையெல்லாம் பார்க்கணுங்கிறது உங்களோட தலைவிதி. இதை என்னால் மாற்ற முடியாது. குட் லக் ஆடியன்ஸ். ப்ரோ, அந்த குத்து பாட்டு போடுங்க ப்ளீஸ். அடச்சி, முதல்ல அந்த மெகத்து டிவிடிஸை போடுங்கப்பா. நீங்கள் கலைத்துறையில் அதிகம் ஆர்வம் உள்ளவரா? கவலை வேண்டாம். பல்ராம் மற்றும் ராசுகுட்டி நடத்தி வரும் ஆல் இன் ஆல் ஆர்ட்ஸ் அகாடமியின் புதிய ஓவர்சீஸ் பிரான்ச் AAAA முதலாக அமெரிக்காவில், அதுவும் அட்லாண்டாவில் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. அட்லாண்டாவில் சேரும் முதல் 5 மெம்பர்ஸுக்கு கட்டணம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு கலையையும் இவர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். வாவ், கடவுள் இருக்கார் பாஸ். ஆஹாஹாஹா, எப்போயாவது எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டு சினிமாவில் போய் கத்தியமாக சேர்ந்துடணும். நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க, நான் முதல்ல போய் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவோம். நேரத்தை பற்றி நீ பேசுறியாப்பு? பச்சைமலை சாமி பொண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் ஏதமா. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? ஒவ்வொருத்தராக வரணும். அதுக்கு முன்னால் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க. அடாடாடா தம்பி, நான் தான் முதல்ல வந்தேன். அது மட்டும் இல்லாமல் வயசுலையும் வாய்ஸ்லையும் நான் தான் மூத்தவன். நான் தான் முதல்ல. அப்போ எங்களோட வாய்ஸ் அல்ல. பாஸ், பேசாமல் நம்ம சாப்புத்திரி போட்டலாமா? இருங்க ப்ரோ, எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? இங்கே இருக்கிறதுலே யார் நல்லா டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்க தான் நான் ஃபஸ்ட்டு போகணும். பாஸ், உங்களுக்கு தெரிஞ்சது டான்ஸ் மட்டும்தான். எனக்கு தெரியாதது டான்ஸ் மட்டும்தான். தெரியும்னு சொல்கிறத விட தெரியாதுன்னு சொல்கிறது தான் கிக்கு ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு சார் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். இதை பாருங்கள், மொத்தம் 5 எர்லி பேர்ட் ஆஃபர் இருக்குது. இப்போ உங்கள் 4 பேருக்கும் அந்த ஆஃபர் இருக்குது. அதனால் சண்டை போடாமல் நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. ஒரு நிமிஷம், பல்ராம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். రావోయి చందమామ మా వింత గాథ వినుమా రావోయి చందమామ. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வடக்கோ ஓ தமிழில் பட்டடையை போட்டு கொளுத்த. சிக்கல் தம்பி, கொஞ்சம் சும்மா இருங்க ப்ளீஸ். ராஜபாய், ரெஜிஸ்ட்ரேஷன் అయిపోయిందా? அதான் ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே நீங்கள். ఓకే, వేగముగా కంప్లీట్ చేయండి. ஐ, லேட்டஸ்ட்டாக வந்த தெலுங்கு படம் பேர் போல. சரி, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. ஒவ்வொருத்தராக இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணணும். ஐயோ, இது எதுக்குப்பா இது? இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதை அக்ரி பண்ணுறேன்னு சொல்லி சைன் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே $1000 காஷ் டெபாசிட்டாக கொடுத்துருங்க. நீங்கள் சைன் பண்ண உடனே நாங்கள் கோர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது எப்படியாப்பு? படிக்காமல் சைட் போடுறது? அதில் காசு டெபாசிட் வேறு இருக்கு. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், தாராளமாக மெதுவாக உட்காந்து 4 கணக்கில் படிங்க. அதுக்குள்ளே வேறு யாராவது வந்தால் அவங்களுக்கு இந்த ஆஃபர் போயிடும். பரவாயில்லையா? ஹலோ சார், சைன் பண்ணிட்டேன் சார். கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க ப்ளீஸ். நான் என் பொண்ணாடி கூட இந்த அளவுக்கு பக்கமாக பேசினது இல்லைங்கண்ணா. யோ, ரெண்டுமே ஒன்றுதாயா. கடைசியில் அக்ரி பண்ணித்தானே ஆகணும். ராசுபாய், ஒவ்வொருத்தரை உள்ளே கூட்டிட்டு வாங்க. ஏஜ் 29, படித்தது MBA, கோல் சினிமாவில் நுழையிறது. உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்ன லர்ன் பண்ணணும். ஸ்டாண்டப் காமெடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க பாஸ். அப்புறம் நான் ஓரளவுக்கு மிமிக்ரி பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுட்டேன்னா அப்படியே சினிமாவில் பெரிய ஹீரோ ஆகிடும் பாஸ். ஹீரோவா இல்லை ஜீரோவான்னு அப்புறம் பார்ப்போம்.
உங்கள் முகரக்கட்டைக்கு ஸ்டாண்டப் காமெடி உத்தரமான்னு தெரியலையே. இந்த மதுரை பாஷையில் பேசலான்னு ஸ்டாண்டப் காமெடிக்கு செலக்ட் பண்ணுவாங்க. எஸ் சார். என்னல பண்ணுற? நான் யாரும் தெரியும்ல, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கொன்னுடுவோம்ல. என்னையாது சுப்பிரமணியபுரம் மதுரை பாஷை மாதிரி பேச சொன்னேன். இவர் தூத்துக்குடி சிங்கம் திரிக்க போயிட்டாரு. சார், இவருக்கு ஸ்டாண்டப் வருதும் இல்லையோ நம்மளை ஸ்டாண்டிங்கில் வச்சு ஆப்பு கொடுத்துருவார் போல. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ மிமிக்ரி வரும்னு சொல்கிறாருல்ல, அதில் ஏதாவது டெவலப் பண்ணலாமா? பாஸ், கொஞ்சமாக அந்த நம்பிக்கை வைங்க பாஸ். ஒன்றை நம்பி மூஞ்சில வேணுமா கை வைக்கலாம், நம்பிக்கையெல்லாம் வைக்க முடியாது. யோ, டக்குன்னு மிமிக்ரி பண்ணியா, இல்லைனா காமெடிங்கிற பேரில் கழுத்து இருக்க ஆரம்பிச்சிருவாரு. ஓகே, எல்லா வாய்ஸும் மிருகங்களோட டோன்ல இருந்து தான் நோட்ஸ் எடுத்து சொல்லி கொடுப்போம். ஒரு நிமிஷம் சார், நோட்ஸ் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். அது எதுக்கா? எல்லாத்துக்கும் ஆப் இருக்குயா. ஐயோ, ஹலோ, அவர் சொன்னது இந்த மொபைல் லேப்டாப்பில் உள்ள ஆப். பதறாதீங்க. இந்த பூனை இருக்குல்ல, அது கத்திட்டே ஹை பிச் வாய்ஸில் போகும் தெரியுமா? அப்போ இந்த வாய்ஸ் வரும். மியாவ், மியாவ். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, மிஸ்டர் சிட்டிசன், இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் உள்ளே இருக்கிற சிஸ்டமில் இருக்கு. போய் ஊனா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி, அடுத்ததான் நம்ம சிக்கல் சண்முகசுந்தரத்தை கூப்பிடுவோம். பேரு சிக்கல் சண்முகம். வயசு சொல்லக்கூடாது. படித்தது சினிமாவை. மிஸ்டர் சிக்கல், உங்களுக்கு என்ன சிக்கல்? சரி, என்ன கற்றுக்கணும்னு இங்கே வந்திருக்கீங்க? வேற என்ன, எனக்கு தெரிஞ்சது வசனம் பேசுறது தானே. நீங்கள் தான் பக்கம் பக்கமாக டைலாக் பேசுவீங்களே. அடக்கு இருக்கு பய பிள்ளைங்களா, அந்த மாதிரி வசனம் பேசுறா இந்த காலத்தில் எவன் சினிமாவில் சார்ஜ் கொடுக்குறா? மிஸ்டர் சிக்கல், இப்போ இருக்கிற சினிமா உலகம் மொத்தமும் பக்கா விஷுவல்ஸ், டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட். அதனால வசனமே இல்லாமல் படம் எடுத்துட முடியுமா? சரி, நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஷார்ப்பாக இருக்கணும். பப்ளிக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா பஞ்ச் டயலாக்ஸ் தான். ராசுபாய் அட்வைஸ் பண்ணுற பேரில் நீ என்ன பக்கம் பக்கமாக டைலாக் பேசுது? மேட்டருக்கு போயா? மிஸ்டர் சிக்கல், இப்போ ஒரு 2-3 டைலாக் சொல்லித்தரேன். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் சிஸ்டமில் மற்றதெல்லாம் கன்டினியூ பண்ணுங்க. சார், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சது. எண்ட் ஆஃப் த சாப்டரில் சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. எந்த ஆன்சர் செலக்ட் பண்ணாலும் தப்புன்னே வருது சார். தம்புட, எந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே ரவுண்ட்ஸ் வருவேன், அப்போ கேளுங்க. அர்த்தமாய்ந்தா? ஓகே சார், காட் இட். பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறோன்னு நினைப்பு. சரி பூ, நீங்கள் நம்மளோட சாப்டருக்கு வாங்க. சரி, இந்த ஃபர்ஸ்ட் டைலாக் வந்து எஸ்ஜே சூர்யாவோடது. இருக்கு இல்லை? என்ன இருக்கு என்ன இல்லை புரியலையா பூ? குறுக்கால பேசாதீங்க. நெக்ஸ்ட் டைலாக் வந்து செஞ்சிருவேன் செஞ்சிருவேன். செஞ்சிருவேக்கிறியே, என்ன செய்ய போற? பொங்க பாடம் செய்ய தெரியுமா உனக்கு? கேருக்கு பயலுங்களா. மிஸ்டர் சிக்கல், சிம்பிளி லிசன் வாட் ஹி சேஸ். அடுத்தது ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். உன்னாலேயே முடியலடா, நாங்கள் எப்படி இப்போ கேட்குறது? நாங்கள் எப்படி கேட்குறது? இந்த மாதிரி நிறையா இருக்கு. நீங்கள் உள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அட வெட்டி பயலுங்களா. போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் விடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. ராசுபாய், அவர் டைமிங் மிஷின் எடுத்துட்டு 1960க்கு போயிட்டாரையா? ஐயோ, போதும் 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 சாமி. எந்த காலத்து வசனம் எல்லாம் என்னால் முடியாதப்பு. பேசாம இதை விட்டுடுக்க, நான் அப்படியே போயிட்டு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெரியுமில்ல, எந்த கோர்ஸ் நடுவில் விட்டுட்டு போனா நீங்க $1000 எங்களுக்கு தரணும். எதப்பு இந்த டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி ஒட்டி காமிச்சிங்களே, அதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸா? சரி, விதி யாரை விட்டது? உள்ளே போய் தொலைகிறேன். சரி, அடுத்த ஆளை கூப்பிடுவோம். டைம் ஆகிட்டு இருக்கு. பேரு ராமு. பிடிச்சது மூவிஸ், பிடிக்காதது அரசியல். உங்களுக்கு என்ன கற்றுக்கணும்? ஒன்றா இருக்க கற்றுக்கணும். இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் தம்பி. நல்லா காமெடி பண்ணுறீங்க. இன்னைக்கு என்ன லர்ன் பண்ண வந்தீங்க? அடாராடா, எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப இஷ்டம் தம்பி. அதுதான் டான்ஸை கற்றுக்கிட்டு எப்பயாவது சினிமாவில் சான்ஸ் வாங்கினதும் வந்திருக்கேன். ஹலோ ஹலோ, சிஸ்டம் சரியாகவே வேலை செய்யல, ப்ளீஸ் வந்து பாருங்கள். இறையா வரேன். மிஸ்டர் ராமு, ராசுபாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. See you later.
மிஸ்டர் ராமு, உங்களோட டான்ஸ் ஸ்கில் எப்படி? கேன் யூ ரேட் 1 to 10? 2 out of 10. ஓகே, பேசிக் அண்ட் லோ காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிப்போம். அதான் தம்பி எஃபிஷியண்ட்டாக ரேங்க் சொல்லி தருவீங்கன்னு பார்த்தா இப்படி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ரேங்க் சொல்லி தரீங்களே தம்பி. அப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். Boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. ஸ்டாப் இட் ஐசே. இந்த டான்ஸ் எல்லாம் எனக்கு ஜுஜுப்பியுமா, எனக்கு இன்னும் டஃப்பாக வேணும். என்னையா பூம்பு மாடு மாதிரி டான்ஸ் ஆடுறீங்க? எங்க ஊர் ஜல்லிக்கட்டு மாடா விட்டு இருந்தா என்ன பட்டைய கிளப்பிருக்கோம். ஒருவேளை ரொம்ப பெரிய டான்ஸராக இருப்போம். சரி, உள்ளதுலையே டஃப்பான ஒரு டான்ஸை போட்டு பார்ப்போம். சரோஜா சாமான் நிக்காலோ. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா. நீங்கள் போய் பேசிக் -2லேருந்து ஆரம்பிங்க. ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கடைசியாக ஒருத்தருக்காரு. ஹலோ மிஸ்டர் விஜயகுமார். ஐ எம் வெயிட்டிங். Twinkle, twinkle, little star, how I wonder what you are. உள்ளே வாங்கோ. நான் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டங்கண்ணா, அதுல இன்னைக்கு அது ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாகவோ இருந்துட்டு போகட்டும். தம்பிடோ, இப்போ பஞ்ச் டைலாக் பேசுறதுக்கு நேரம் இல்லை. அர்த்தமாய்ந்தா? மிஸ்டர் விஜய், உங்களுக்கு என்ன கற்றுக்கணும்? ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபி பற்றி ஏதாவது தெரியுமா? How do you rate your photography skill? 1 to 10. 20. நாங்கள் கிரிக்கெட் பற்றி கேட்கலையா? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபோட்டோகிராஃபி பற்றி தெரியும்? நான் அதான் சொன்னல 20. உங்களை விட எனக்கு அதிகமாகவே தெரியும். நேட்டிவ் ISO 100 25 600 6 FPS 24.2 பிக்சல்ஸ்ண்ணா. రాసుబాయ్ వీడు ఏంటయ్యా మాట్లాడుతున్నాడు? சார், இங்கே அட்லாண்டாவில் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. அநேகமாக அவங்க கிட்டேருந்து கற்றுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். అలాగ చెప్తున్నావా? అరే బాబు, 6 கிட்ட எங்க ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு வெங்கட் கொட்டுவாவா, ஜான் கிளாட்ஸனா, எல்லா நீலமேகம் சுப்பிரமணியம், அவங்க எல்லாரும் என்கிட்ட சத்தியமா உங்ககிட்ட கத்துட்டு இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுங்கண்ணா. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். ரொம்ப ஜாஸ்தி பேசுதோ நீ. நீ என்ன டெரரிஃபிக் ஃபோட்டோகிராஃபரா இல்லை ஃபோட்டோஜெனிக் டெரரிஸ்டா? அதெல்லாம் இருக்கட்டும். எங்கே உங்களோட அந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லாம் கொஞ்சம் காமிங்க. இந்த செல்ஃபோனில் செல்ஃபி எடுக்கிறதுக்கு இவ்வளோ பந்தா, அதில் ரேட்டிங் கேட்டால் 20 out of 10. அது கூட பரவாயில்லப்பா. கூகுள் பண்ணிவிட்டு கேமரா பற்றி என்னென்னமோ பேசுனேன். ஏன்பா, நீ முன்ன பின்ன DSLR கேமராவது பார்த்துருக்கியா? சரி விடு, இப்பயாவது ஒழுங்கா நாங்கள் சொல்கிறத கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சதா? பண்ணலன்னா கோடகம் இந்த லாட்டி இருக்குல்ல, அதை 2 கால் நடுவில் விட்டு கூப்புற படுக்க வச்சு ஐரன் பாக்ஸ் தெரியுமா, அதை ஃபுல்லாக ஹீட் பண்ணி முதுகில் வச்சு தட்டி தட்டி எடுப்போம். பரவாயில்லவா? ஏமாட்டாவோ? சாரி சார், நீங்க சொல்றதே கேட்குறேன். சரி, நீங்கள் உள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ராசமாய், கோர்ஸ் எல்லாம் அப்படி போயிட்டுருக்கா? எல்லாருமே அந்த கேரக்டராகவே மாறி மண்டையை பிச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க சார். முக்கிய அறிவிப்பு. ஹைதராபாத்தில் எரகடா என்ற இடத்தில் அமைந்துள்ள மனநல மருத்துவமனையிலிருந்து இருவர் பல்ராம் மற்றும் ராசுக்குட்டி என பேர் மாற்றம் செய்து கொண்டு அமெரிக்கா தப்பி சென்று விட்டதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்களை உடனடியாக கைது செய்ய சிறப்பு படை அசிஸ்டன்ட் கமிஷனர் ராகவன் அட்லாண்டா விரைந்துள்ளார். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நீலாவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா. ஹலோ மிஸ்டர் ராகவன், எங்கே இருக்கீங்க? ரொம்ப நேரமாக உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சார், ஆமாம்,
ஐ மீன் யூஎஸ்ஏ 2 அக்யூஸ் பிடிக்கிறதுக்காக இங்கே அட்லாண்டா வந்திருக்கேன் சார். அது எப்படி ராகவன் உங்களுக்கு மட்டும் ஓவர்சீஸ் கேஸாவே மாட்டுது? கண்ணா இப்போ இருக்கிற கெடுபடியில் ஐடி இருக்கிற பிசினஸ் போகிறதே கஷ்டமா இருக்கு கண்ணா. ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு 4 தடவை போயிருக்கீங்க. எனிவேஸ் டேக் கேர் பார்த்துங்க. தேங்க்யூ சார். வில் கேட்ச் யூ லேட்டர் ஆன் சார். கம் ஆன், இட்ஸ் கெட்டிங் சீரியஸ். கம் ஆன். இவர் வழக்கமா நியூயார்க்கு நியூ ஜெர்சி தானே போவார். என்ன காத்து இந்த பக்கம் அடிக்குது? என்ன அது சினிமாவில் சார் ஒன்றும் கோர்ஸ் பண்ணுறீங்களா? இப்போ எல்லாம் சினிமா பார்க்குறவங்கள விட அதில் நடிக்கிறவங்க வேலை பார்க்குறவங்களாம் அதிகமாகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் நாங்கள் மென்டலெல்லாம் இல்லைங்க சார், நாங்களும் சினிமாவில் சேரணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம். Well, I know. No need to tell that. மென்டல்ஸாக இருந்திருந்தா அவ்வளோ ஈஸியாக விசா அப்ளை பண்ணி இன்டர்வியூ முடிச்சு இங்கே வந்து எல்லாரையும் முட்டாளாக்கிருக்க முடியும். எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சந்திரமுகியை எத்தனை தடவை வேணுனாலும் பாருங்க, அதே மாதிரி எத்தனை தடவை வேணுனாலும் சந்திரமுகியாவே நடிங்க. ஆனால் சந்திரமுகியாவே மாறணும்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. நன்றி, வணக்கம். ஓகே சார், இனி நாங்களாகவே இருக்கோம். லெட் அஸ் செலிப்ரேட் நவ்.